வணக்கம். நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார், குழந்தைகள் நல மருத்துவராக மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். அதிக நாள் வந்து விட்டு விட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வேறு எப்படி என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கும். சாப்பிட்றது ஓரளவுக்கு ஏதோ சாப்பிட்டுக்குவாங்க. தண்ணி குடிக்கிறாங்களான்னு கேட்டால் குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை வந்துட்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து அந்த மோஷன் வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணி இருக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ள மோஷன் வந்து அடைச்சிருக்கிறத நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். இல்லை இன்னும் சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு பிறவிலேயே வந்து குடல் வந்து ஸ்லோவாக நகரதாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக எம்டி பண்ண மாட்டாங்க. அவங்க எம்டி பண்ணாததுக்கு காரணம் வந்துட்டு மோஷன் வந்து ஃப்ரீயாக வராது. நார்ச்சத்தோ தண்ணியோ குறைச்சலாக இருக்கும் பொழுது வந்துட்டு மோஷன் சாஃப்டாக இருக்காது. அப்போ கொஞ்சம் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன பார்ட் வந்து மோஷன் வெளியில் வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் வலிக்குது, இருக்குமா மோஷன் போகணும் வலிக்குதுன்னும் போது ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து வெளியில் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அவங்களால ஃப்ரீயாக கழிக்க முடியலன்னு சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த ஹோல்டிங் பிஹேவியர் ஒரு நாள் பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், குழந்தைக்கு வந்து பசி இருக்காது, வயிறு ஒரு அடைச்ச ஃபீலிங் வந்துடும். இவங்களாம் தான் என்ன சொல்லுவாங்க, 4 வாய் வாங்கின உடனே வாயை மூடிடுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காமனாக பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது எப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்னா வந்து பேச தெரியாத குழந்தைங்க, இந்த 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கெல்லாம் வந்து அவங்களால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்க, எந்திரிச்சு ஓடிடுவாங்க, சாப்பாடு பார்த்தாலே வாயை மூடிடுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, மோஷன் வரும்பொழுது அவங்களுக்கு சொல்ல தெரியாது, உட்காத்தி வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணவும் முடியாது. ஏன்னா டைட்டாக மோஷன் வர குழந்தைங்க வந்துட்டு எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுப்பாங்க, நின்றுக்கிட்டே மோஷன் போவாங்க, உட்கார வச்சாலும் அழுவாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவோம். இல்லை இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இதுவும் கான்ஸ்டிபேஷன் தான், நீங்கள் வந்து உங்கள் டயட் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து டயட்டுனா என்ன, நார்ச்சத்துனா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸில் வந்து என்னெல்லாம் கொடுக்கலாம், அதில் வந்து என்னெல்லாம் நார்ச்சத்தில் அடங்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு ஐட்டம்ஸில் வந்து உங்களுக்கு நார்ச்சத்து அவ்வளோ கிடையாது, மாவுச்சத்து தான். ஸோ அந்த கிழங்கு ஐட்டம்ஸை வந்து வெஜிடபிள் போர்ஷன்ஸ்குள்ளே சேர்த்துக்கக்கூடாது. அதே மாதிரி பழங்கள்லேயும் நார்ச்சத்து அதிகம் உண்டு. ஆனால் சில பழத்தில் வந்துட்டு நார்ச்சத்து அதிகம் கிடையாது. அதில் முக்கியமாக வாழைப்பழத்தில் நார்ச்சத்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஒரு பொதுவான நம்பிக்கை என்னென்னா வாழைப்பழம் தினம் சாப்பிட்டா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா எங்களோட அனுபவத்தில் பார்த்தது, இந்த குழந்தைங்க ஏற்கனவே மோஷன் அடைச்சி வரும்பொழுது அவங்களோட டயட்டு பார்த்தீங்கன்னா தினமும் வாழைப்பழம் கொடுக்குறோம், நாங்கள் இந்த வாழை கொடுக்குறோம், செவ்வாழை கொடுக்குறோம், மலை வாழை கொடுக்குறோம், அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளியர்லி அது வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது. ஸோ கான்ஸ்டிபேஷன் டெண்டன்சி இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் வாழைப்பழத்தை லிமிட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஃபியூ பீசஸாக மீதி ஃப்ரூட்ஸோடு சேர்த்து கொடுங்க. இப்போது அப்போ வேறு எண்ணத்துலலாம் நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு ஐட்டம்ஸ் தவிர உள்ள எல்லா காய்கறிகள்லேயும் கீரை வகைகள், முளைக்கட்டின பயிறு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், அப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸ், சாலட்ஸோ இல்லை எந்த கீரையாக இருந்தாலும் இது எல்லாத்துலேயுமே வந்து நார்ச்சத்து உண்டு. இது வந்து எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான அளவுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த குழந்தை அவங்களுடைய ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நார்ச்சத்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அது உங்களுடைய சாப்பாட்டில் வந்து நீங்கள் எப்படி இன்கார்பரேட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, காலையில் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த அளவுக்கு போர்ஷன் வந்து நார்ச்சத்து போயிருக்கணும். அதே மாதிரி தண்ணி எவ்வளோ குடிக்கலான்னு சொல்லும்போது உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 கிலோ இருக்க குழந்தை ஒரு 3/4 லிட்டர் கம்மி இல்லாமல் தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ பால் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிகமாக பால், அதாவது முக்கியமாக மாட்டுப்பால் இல்லை இந்த பாக்கெட்டில் வர ஆவின் பால், அந்த மாதிரி மாட்டுப்பால் கலந்த உணவு எடுக்கும் பொழுது அதிகமாக எடுக்கக்கூடாது. அதிகப்படியான டெய்ரி ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு மலச்சிக்கல் ஏற்படுத்தலாம். அப்போ எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ்க்கு மேலே தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து அதிகப்படியாக 400 ml மேலே வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து தேவை கிடையாது. இது வந்து 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்து அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து பாலையும் கொடுத்துட்டு அப்புறம் தனியாக வந்து தயிரும் கொடுப்பாங்க சில பேர். இல்லை தினம் தயிர் சாதம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தயிரில் பழக்கி விடுவாங்க. இல்லை இட்லி, தோசை, இந்த மாதிரி மெயின் உணவுமே வந்து பாலில் கலந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களும் ஈஸியாக மலச்சிக்கல் வரலாம்.